பெஞ்சல் புயல் காரணமாக மாமல்லபுரத்தில் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? கனமழை என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்க சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது? பென்சல் புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியாக சொல்ல இருக்கக்கூடிய மாமல்லபுரம் மற்றும் இந்த கூவத்தூர் பகுதியில் தான் நாம் இருக்கோம். நாம தற்போது இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கல்பாக்கம். இந்த பகுதியில் விட்டு விட்டு மழை, அதிக கனமழை, அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யும், ஒரு காமன் நேரம் மழை இல்லாமல் இருக்கும். அது போன்ற சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு மதியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தற்போது தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக இங்கே ஏராளமான வயல்களில் மற்றும் தோட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. நாம தற்போது ஒரு தென்னந்தோப்பு பகுதி கிட்ட இருக்கிறோம். அந்த பகுதியை பார்க்கலாம். அந்த வயல் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி இருக்கிறத நம்ம ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் காட்டுறாரு. அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த பகுதியை முழுவதும் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், கூவத்தூர், கல்பாக்கம், மரக்காணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே நிலைமை தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால புயல் முன்னெச்சரிக்கை தற்போதுதான் விடப்பட்டிருந்தாலும் நிறைய மரங்கள் சாய்ந்து விழுவதும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சூறை காற்று அதிகமாக வீசுகிறது. நீங்க அந்த தென்னை மரத்தெல்லாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆடுதுன்னு சொல்லிட்டு. காலையிலலாம் அந்த அளவுக்கு காற்று இல்லாமல் இருந்த நிலையில தற்போது அதிக அளவு சூறை காற்று வீச தொடங்கி இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. படிப்படியாக மழையும் அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை கொட்டி வருகிறது. இது மேலும் அதிகரிக்கும் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கிறது. மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா 45 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தங்க வைப்பதற்காக 350க்கும் மேற்பட்ட இடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு, அரசாங்கம் தேர்வு செய்து வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அவர்கள் வந்து பாதுகாப்பாக தங்கி இருக்கிறார்கள். மேலும் மழை தீவிரம் அதிகமாக இருக்கும். இரவு நேரத்தில் மழையின் தீவிரம் அதிகமாக இருப்பதால் மக்களை கொண்டு வருவது சிரமமாக இருக்கும். அதனால் மாலைக்குள் மக்கள் வந்து அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து தங்கிட வேண்டும் என்று அரசாங்கம் சார்பாக மக்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மழையில் நின்றபடி விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி ரகுவரன்.